இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேதா, ஆம்பளைங்க மட்டும் டைவர்ஸ் பண்ணிடுவானுங்க, உடனே ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதை ஒன்றும் பெருசா பார்க்க மாட்டாங்க. உலகம் பொம்பளைங்க மட்டும் செய்யக்கூடாது. அப்படியே நடக்கிற காரியத்தை பேசுங்க மாமா. ஏமா என் மக முத்துப்பண்டிய உனக்கு பிடிக்கலையா என்ன? ஐயா, சின்னையா அந்த எசக்கி கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்காரு. அவன் சந்தோஷம் யாருக்கு வேணும்ல? நான் சந்தோஷமா இல்லையே. டெய்லி அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க பார்க்க என் வயிறு எரியுது. என்ன சொல்ல வரீங்க? சிம்பிள் விஷயம் மருமகளே. எனக்கு நீ மருமகளா வந்தா எனக்கு ஓகே தான். சொல்ல போனா அதுதான் நியாயமும் கூட. நடக்கிறதா பேசுங்க மாமா. உங்க மவன் அந்த எசக்கிய தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காப்ல. அதனால என்ன? அவன் தலையில தூக்கி வச்சிருக்கானா? இவளுக்கு ஒரு தலைய இருக்கு, தூக்கி வச்சிருக்கான். இவ தலைய வெட்டி விட்டா. முத்துப்பாண்டிய ஓ மேல காதல்ல விழ வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு சாதாரண காரியந்தே. அவனுக்கு ஓ மேல லவ்ஸ் வந்துருச்சுன்னு வையே, அந்த நொசக்கிய படின்னு அவனே வீட்டை விட்டு துரத்திடுவான். அந்த நொசக்கி போனதுக்கு பிறகு கேள்வி கேட்கறதுக்கே வீட்டுல ஆளே இல்லையே. பாண்டிக்கும் உனக்கும் நல்ல தடபுடலா கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே? என்ன சொல்லுத? என்னடா பேச்சே காணும்? அப்போ வேலையில இறங்கிடலான்னு சொல்றீங்க. உன் அம்மே ஆத்மா சாந்தி அடையணும்னா அவ ஆசையை நிறைவேற்ற வேண்டியது உன்னோட கடமை இல்லையா? யோசிச்சு பார்த்தா நல்லாதான் இருக்கு. போலீஸ்காரன் பொண்டாட்டினா நான் என்ன வேணா செய்ய முடியும்ல. ஒரே கல்லுல 5-6 காய் அடிக்கலாம் போல இருக்கே. அடியில லேட்டு பண்ணாம அடி. தாய் மாமா மாமனாராக போறீங்க. ஆஹா ஆஹா, இது போதும்லா, இது போதும் எனக்கு. என் சொத்துல பாதிய ஆட்டைய போடலான்னு நீ நினைச்ச. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் என் சொத்து ஃபுல்லா என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு நான் பிளான் போடுது. நீ ஒரு கல்லுல 4 காய் அடிக்க ட்ரை பண்ற. ஆனா நான் ஒரே கல்லுல மரத்தே சாச்சிருவேன்.